ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் கார்த்திகை பொரி. பொரியில் 3 வகை இருக்குது: அரிசி பொரி, அவல் பொரி, நெல் பொரி. இன்றைக்கி நம்ம அவல் பொரியை வச்சு தான் இந்த கார்த்திகை பொரி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1 கப் அவல் பொரி எடுத்துக்கலாம். 1 கப் அவல் பொரிக்கு 1/4 கப் பொடிச்ச வெல்லம் எடுத்துக்கணும். இந்த வெல்லத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணணும். வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் அதை நல்லா வடிகட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள் போட்டுக்கலாம். எள் நல்லா பொரியிற வரைக்கும் இதை வறுத்துக்கணும். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் தான் நம்ம இந்த எள்ளை போடணும். அப்போ தான் எள் நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ எள் நல்லா பொரிஞ்சு வந்துட்டது. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் 1/4 டீஸ்பூன் நெய் போட்டுப்போம். இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்ச தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் இதில் போட்டு தேங்காயோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டு நல்லா வறுத்துப்போம். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் நெய் போட்டுப்போம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அவல் பொரியில் பாதி அளவு போட்டு இதை நல்லா வறுத்துப்போம். இந்த மாதிரி வறுத்தோம்னா அவல் பொரி இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அடுப்பு அந்த டைம் நம்ம சிம்மில் வச்சு தான் வறுத்துக்கணும். இதே மாதிரி மீதம் இருக்க அவல் பொரியையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துப்போம். இப்போ அவல் பொரியை வறுத்தாச்சு. இப்போ நம்ம பேனில் எடுத்து வச்சுருக்க வெள்ளை கரைசலை ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம். அடுப்பை நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கணும். இந்த டைம் ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம பாகு பதம் பார்க்கணும். ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து இந்த வெள்ளைப்பாகு அதில் விட்டு பார்க்கணும். வெள்ளத்தை கையினால் நல்லா உருட்டினோன்னா இந்த மாதிரி கையில் எடுக்க வரணும். இந்த மாதிரி எடுக்க வந்துச்சுன்னா இந்த டைம் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சிடணும். இதுதான் இதுக்கான பாகு பதம். இதுக்கு அடுத்த பதம் தான் பொரி உருண்டைக்கான பதம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலை, தேங்காய், எள் 3ஐயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் சுக்கு ஏலக்காய் பொடி நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே எடுத்து வச்சுருக்க அவல் பொரியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். வெள்ளைப்பாகும் அவல் பொரியும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிட்டது. இந்த டைம் 1 டீஸ்பூன் அரிசி மாவு அல்லது இடியப்ப மாவு இது கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி அரிசி மாவு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா இந்த பொரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வர்ற வரைக்கும் நம்ம கரண்டினால் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வர ஆரம்பிச்சிட்டது. இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா 1 வாரம் வரைக்கும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்மளோட கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் கார்த்திகை பொரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த கார்த்திகை பொரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.